ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ்வளோ ஸ்பீடா நானும் எங்கள் அம்மாவும் எங்கே போகிறோம் தானே யோசிக்கிறீங்க. வாங்க, உங்களுக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை காணிக்கிறேங்க. இதோ தெரியுறான் பார்த்தீங்களா, இவனோட பேரு தாங்க கருப்பி. அவங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவனையும் இவனோட அன்னை சிபியவும் எங்கள் அம்மாட்ட மகா கொஞ்சம் நீ பார்த்துப்போ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்கங்க. நாங்களும் சரி அவங்க சுற்றி இருக்கிறதுக்காண்டி கதவு திறந்து விட்டா கருப்பி வந்துட்டான். சிபி அங்கேருந்து அசையவே இல்லை. அப்புறமா எங்க அம்மா வா வான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமா மெதுவா வந்தாங்க. 2 பேரும் எங்க அம்மா போய் சுற்றி இருந்துட்டு வாங்கடா சாப்பாடு தரேன்னு சொன்னா அவங்க அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. எங்க அம்மாக்கு நினப்பு நம்ம பாண்டிய போலவே எல்லாரும் நம்ம பேச்ச கேட்டுருவாங்கன்னு நினச்சிட்டாங்க போல. ஆனா அவங்க கொஞ்சம் கூட எங்க அம்மாவும் மதிக்கலைங்க. பாவம் எங்க அம்மா. எங்க அம்மா என்னால முடியாதப்பா, நான் உங்களுக்கு சாப்பாடு தந்துட்டு உள்ள விட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் போய் சாப்பாடு எடுக்க போயிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டு சிபிக்கு சாப்பாடுனா மீன் சாப்பாடு ரொம்ப பிடிக்குங்க. என்னடா நான் அந்த வீடியோவில் பக்கத்துலேயே வரலன்னு தானே நினைக்கிறீங்க. நான் அதாங்க இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறேன். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பார்த்தாலே பூனையாக இருக்கக்கூடிய இவங்க ஒட்டகம் மாதிரி முதுக தூக்கிட்டு நிற்பாங்க. அதனால தாங்க நமக்கு எதுக்கு வம்பு, அவங்க சாப்பிடும்போது நம்ம இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நேராக போயிட்டேன். எங்கள் அம்மாவும் ஒரு வழியாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க. சாப்பாட்டில் எங்க அம்மா மீனை சாப்பாடு கூட மிஸ் பண்ணாம தனியா வச்சனால கருப்பி அதை பார்த்த உடனே எடுத்துட்டு ஓடிட்டான். பாவம் சிபிக்கு லாஸ்ட் கிடைச்சது என்னவோ வெறும் சோறும் மீன் குழம்பும் மட்டும்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.